பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9 அப்படின்னாலே தெய்வ அனுகூலம், இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் ஆரம்பித்து ரன்னிங்கில் இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கூடும். அது இல்லாமல் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்க, பெரிய மனிதர்களுடைய செலிபிரிட்டியுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இயற்கையாக அமைவதற்கான மாதமாக இந்த மாதம் ஜூன் 10க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ஆனாலும் வருமானங்கள் அதற்கு மேலே செலவினங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களோட முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால நீங்கள் லைஃப்பில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம். தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த லாபம், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. தேவையில்லாத டெம்டேஷன் வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களில் அடக்கி வாசிங்க. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், ஒரு இடைக்கு ரெண்டாவே யோசிங்க. இல்லைன்னா நம்முடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக போகும். நமக்கு எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதெல்லாம் தடை. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்கார். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கரியரில் இருக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, அண்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதனால் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவர்களால் நன்மை. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய வேலை வாய்ப்புக்களை எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலையில் சராசரி வாங்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவு, போனஸ்ஸு, அரியர்ஸு, வேறு ஏதாவது ஹைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஸோ யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் நான் ஆகப்படுத்துகிறேன், கவனம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் அலர்ட்டாக இருங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட், வீசா வராமல் இருக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் குழந்தைகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.